Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான லட்டு எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். முக்கியமா பாத்தீங்கன்னா இப்ப விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான லட்டுவும் கூட. இதுல வந்து வேர்க்கடலை, எள்ளு, அத மாதிரி அவல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ஆரோக்கியமானதா இருக்கும். செய்யிறதுக்கும் பாத்தீங்கன்னா ஈஸியாவே இருக்கும். இத விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் இல்லாம வீட்ல இருக்கிற பசங்களுக்கு சீக்கிரமா நம்ம வந்து ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படினா கூட இத செஞ்சு கொடுத்துறலாம். இப்போ வாங்க இந்த லட்டு எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். Gomathi's kitchen subscribe பண்ணாதவங்க subscribe பட்டனை press பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படினா பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல்ங்கற ஆப்ஷனை மறக்காம press பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ இந்த உருண்டை செய்யிறதுக்கு நம்ம எல்லா சாமான்களையும் வறுத்துட்டு அப்புறமா தான் பொடிக்க போறோம். முதல்ல வறுக்க போறதுன்னு பாத்தீங்கன்னா வேர்க்கடலை வந்து வறுக்காத வேர்க்கடலை 1 கப் அளவுக்கு எடுத்துக்கறேன். இத நல்ல ஒரு சூடான சட்டியில போட்டுட்டு மிதமான தீயிலே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்தது வச்சிருந்தீங்க அப்படினா கொஞ்ச நேரம் அத வறுத்துட்டு அதுக்கு அப்புறமா சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா வேர்க்கடலை நல்லா வறுபட்டு இந்த அளவுக்கு வந்துருச்சு. எடுத்து பாத்தீங்கன்னா நல்ல தோல் வந்து உரிக்க வரும். இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வறுத்த வேர்க்கடலையை ஒரு நல்ல ஒரு அகலமான தட்டுக்கு மாத்திக்கலாம். மாத்திட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா தோல் எல்லாத்தையுமே உரிச்சிட்டு முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் புடைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ஆறட்டும். இது ஆறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ள இதே சட்டியிலே நம்ம மற்ற சாமான்கள் எல்லாத்தையுமே வறுத்துக்கலாம். அடுத்தது சேர்க்க போறதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு எள்ளு எடுத்துக்கிறேன். நல்லா சுத்தப்படுத்தின எள்ளு, கருப்பு இல்லாட்டி வெள்ளை எது வச்சிருக்கீங்களோ அதை சேர்த்துக்கலாம். எள்ளு வந்து பாத்தீங்கன்னா நல்லா சடன்னு பொரியணும். பொரிஞ்சு லைட்டா செவந்து வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா எள்ளு எல்லாமே பொரிஞ்சு ஓரளவு செவந்து வந்துருச்சு. இப்போ இந்த வந்து தனியா வேற தட்டுக்கு மாத்தி வச்சுக்கோங்க. கடலை வச்சிருக்கிற தட்டுல வச்சுக்க வேண்டாம். இப்போ அடுத்தது இதே சட்டியில வந்து 1/2 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட வெள்ளை அவல் அப்படி இல்லைன்னா சிகப்பு அவல் எது வச்சிருக்கீங்களோ சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் ஒரு மிதமான தீயிலே நல்லா செவந்து வர மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வறுப்பறப்பே உங்களுக்கு நல்ல பொரி அரிசி மாதிரி பொரிஞ்சு வரும். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா செவந்துருச்சு. இந்த அளவுக்கு வறுபட்டா போதும். ரொம்ப கருகிடுச்சுன்னா கசந்து போயிடும். இப்போ இதையும் வந்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த எள்ளு தட்டிலேயே ஒரு பக்கமா இதையும் எடுத்து வச்சு நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம எல்லாத்தையும் பொடிச்சுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நான் ஆறுனதுக்கு அப்புறமா வேர்க்கடலையிலேருந்து தோலெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து சுத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே அரைச்சிக்கலாம். அரைச்சிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிளெண்டர் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் மிக்சி ஜார் அப்படின்னா மிக்சி ஜாரில் முதல்ல வேர்க்கடலையை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வேர்க்கடலையோட பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சுக்கு சேர்த்துக்க போகிறோம். சுக்கு வந்து நல்ல தோலை சீவிடுங்க. சீவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம். இப்போ இதை வந்து மிக்சியில் பல்ஸ் மோடு இருக்கு இல்லையா, விப்பர் மோடு, அதில் வந்து இந்த வேர்க்கடலையை கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கலாம். ரொம்ப ஹை ஸ்பீடில் போட்டிங்கன்னா எண்ணெய் விட ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து பொடியாகிறப்ப ஒரு மாதிரி குழப்பான மாதிரி ஆகிடும். அதனால் பல்ஸில் விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சிட்டேன். நல்லா கொரப்பாக இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இந்த சமயத்தில் மித்த சாமான்கள் வறுத்து வச்சுருக்கணும் இல்லையா, எள்ளு அதே மாதிரி அவல் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் போட்டுட்டு அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 2-3 தடவை பல்ஸில் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஹை ஸ்பீடில் நல்லா பொடியாக்கி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து அவல் போட்டிருக்கிறதுனால அந்த எள்ளுலேருந்து வேர்க்கடலேருந்து வர எண்ணெய் வந்து அந்த அவல் வந்து நல்லா வந்து இழுத்துக்கும். அப்போ உங்களுக்கு பொடியாகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஓரளவு பொடிச்சு எடுத்துட்டேன். இடையில அரைக்கிறப்ப இந்த மாதிரி கலந்து விட்டு அரைங்க. ஏன்னா கீழே மட்டும் தங்கிருச்சு அப்படின்னா ஒரு மாதிரி எண்ணெய் விட்ட மாதிரி ஆயிரும். அதனால் கலந்து விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா கலந்து அரைச்சதுக்கு அப்புறமா இதில் இனிப்புக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்க போகிறேன். பொடிச்ச வெல்லம் கடைகளில் இப்படியே கிடைக்குது. நல்லா சுத்தமாகவும் இருக்கும். சப்போஸ் பொடிச்ச வெல்லம் இல்லை அப்படின்னா இதற்கு பதிலாக நாட்டு சக்கரை இல்லை சாதாரண வெள்ளை சக்கரை எது வச்சுருக்கீங்களோ அது வந்து எடுத்துருக்கிற அளவுக்கு 1/4 கப்புலேருந்து 1.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சரியாக இருக்கும். இப்போ இந்த வெல்லத்தோடையே நல்ல ஹை ஸ்பீடில் இது எல்லாத்தையுமே நைஸாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சிட்டேன். இது இப்போ எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம்.
முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸாக பொடிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த அவல் வந்து கொஞ்சம் நறுக்குன்னு பொடிச்சதுக்கு அதுக்கும் இருக்கும். எந்த அளவுக்கு நைஸாக பொடிக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இப்போ பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா நைஸாக இந்த அளவுக்கு பொடிச்சு வச்சுருக்கிறேன். எண்ணெயும் அதிகமாக இல்லை பாருங்கள், இந்த அளவுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதில் நம்ம சூடாக நெய்யோ எண்ணெயுமே எதுவுமே ஊற்ற வேண்டாம். அதில் இருக்கிற அந்த எண்ணெய் பதத்திலேயே நம்ம வந்து உருட்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு உருட்ட வரும். அவ்வளோதான். இதே மாதிரி உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் உருண்டைகள் உருட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா உருண்டைகளையுமே நல்லா உருட்டி எடுத்து வச்சுட்டேன். இதில் வந்து நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பை ஒன்று வச்சு மேலே வந்து கார்னிஷ் பண்ணியிருக்கிறேன். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படிங்கிறது இது ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம பண்ணியிருக்கிற அளவுக்கு 15லேருந்து 16 லட்டு வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. ரொம்பவுமே ஒரு ஆரோக்கியமானது, அதே மாதிரி பிள்ளையார் சதுர்த்திக்கு ரொம்ப விசேஷமானதும் கூட. இதே மாதிரி அளவுகளோட இந்த லட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.